அனைவருக்கும் வணக்கம். இலங்கை விவகாரத்தில் இந்தியா விஸ்வரூபம் எடுத்திருக்குது நண்பர்களே. அதை கண்டு இலங்கை இந்தியாவிடம் அப்படியே பணிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை தான் எந்த விவகாரத்தில் இந்தியா விஸ்வரூபம் எடுத்தது, இலங்கை பணிந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த விவகாரம் தொடர்பாக சீனா இலங்கையை வெச்சு செய்துன்னு சொல்றாங்க. இந்தியாவோடு இலங்கை இவ்வளவு நெருங்கிடுச்சு, இந்தியாவிடம் மண்டிட்டுருச்சு இலங்கை அப்படிங்கிறத பார்த்து சீனா பயங்கரமான வைத்தறிச்சல்ல இலங்கையின் மீது பொங்கி எழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையுடைய நிலை என்ன, இந்திய இலங்கை உறவுகள் அடுத்த லெவலுக்கு போக போகுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இலங்கை மீண்டும் இந்தியாவை புறமுதுகுல குத்துமா? இந்தியா எடுத்த விஸ்வரூபம் என்ன, இலங்கை பணிந்தது எப்படி? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, புதிய பாரதம் புதிய பாரதம் அப்படின்னு நம்ம மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த புதிய பாரதத்துடைய வல்லமையை எந்த நாடு புரிஞ்சுக்கிச்சோ இல்லையோ, யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, இலங்கைக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குது. அதுவும் கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக கோவிடுக்கு பிறகு இலங்கையில் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி நடந்தது இல்லையா? அதற்கு பிறகு இந்தியா இலங்கைக்கு உதவியும் செய்தது. அதே சமயத்தில் இந்தியா இலங்கையோடு மிக கடுமையாகவும் நடந்து கொண்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல இலங்கை ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்திருக்குது. அது என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்த பழைய காங்கிரஸ் தலைமைகளில் இருந்த வளவளா கொலகளா, மிரட்டுனா பயப்படுகிற, பயமுறுத்துனா அஞ்சு நடுங்குகிற, பூச்சாண்டி காமிச்சாலே நடுங்குகிற அந்த பழைய காங்கிரஸ் தலைமையிலான பாரதம் இல்லை. இது பாரத பிரதமராக இப்பொழுது இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை முழுமையாக, இந்தியாவுடைய மைண்ட் செட்டையே மாத்திட்டாரு. இது ஒரு புதிய பாரதமாக இருக்குது. இந்த பாரதம் பயங்கர வல்லமை பெற்ற, பயங்கர துணிச்சலோடு செயல்படுகிற, கால்குலேட்டிவாக, டிட் ஃபார் டேட்டாக, பழிக்கு பழி வாங்க பயப்படாத, அஞ்சாத ஒரு பாரதமாக இருக்குது அப்படிங்கிறதையும், நண்பனுக்கு நண்பனாக இருப்போம், எங்களை எதிர்த்துக்கிட்டா உங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிற, செயலில் செய்து காட்டுகிற பாரதமாக, புதிய பாரதமாக இருக்குது அப்படிங்கிறத இலங்கை நன்கு உணர்ந்திருக்குது. அதனால தான் இப்பொழுது இலங்கை இந்தியாவிடம் நட்பு பாராட்ட விரும்புது. இந்த முறை இலங்கை இந்தியாவிடம் உண்மையான நட்பு பாராட்டுது அப்படின்னு கூட பலரும் சொல்றாங்க. நமக்கு அதில் முழுசா நம்பிக்கை வரலைன்னு வைங்க. ஏன்னா இலங்கையை நான் பிறந்த காலத்திலேருந்தே நான் பார்த்த இலங்கை நம்ம புறமுதுகளை குத்திக்கிட்டே இருக்கிற இலங்கை தான். திடீர்னு இலங்கைக்கு புத்தி மாறுமா அப்படின்னா நம்மளால அதை நம்ப முடியல. ஆனால் இலங்கை எடுத்து வருகிற நடவடிக்கைகள், நடந்து கொள்கிற விதமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்படித்தான் போல இருக்குது அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு கோவிடுக்கு முன்பு வரைக்கும், ஏன் கோவிடுக்கு பிறகும் கூட பயங்கரமான அந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது இல்லையா இலங்கையில்? அதற்கு முன்பு வரைக்கும் சீனாவிடமே சென்று தஞ்சம் புகுந்து சீனாவிடம் அடிமையாக வீழ்ந்து கிடந்த இலங்கை இப்பொழுது சீனாவை கண்டும் காணாமல் இருக்கிறத நாம் கவனிக்க முடியுது. இந்த முறை இந்தியா தன்னுடைய, அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக இலங்கை எந்த நடவடிக்கையும் அனுமதிக்க கூடாது அவங்க மண்ணில்னு சொன்ன உடனேயே இலங்கை அதை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இலங்கை முழு மனதோடு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் இலங்கை மண்ணில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய ஆய்வு கப்பலை அடுத்த ஒரு வருடத்துக்கு இலங்கைக்கு அனுமதிக்க மாட்டோம் சொன்னாங்க இல்லையா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இலங்கையுடைய மனமாற்றம் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய மனமாற்றம் எப்படி இருக்குதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அது நடந்தது இல்லையா? அதற்கு பிறகு பாருங்க, இந்தியா இலங்கைக்கு தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அனுப்பி இருக்குது. அதை சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து வரவேற்றிருக்குது இலங்கை. இந்திய கடற்படையுடைய நீர்மூழ்கி கப்பலை இலங்கை முழுமனதோட வரவேற்றது ஒரு புறம்.
அப்படின்னாக்க இந்த முறை இலங்கையுடைய ஊடகங்கள், இலங்கையுடைய சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகள், புத்த பிட்சுக்களுடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னாலே அவை இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இருப்பதை நம்ம கவனிக்க முடியுது நண்பர்களே. அதோடு இல்லாமல் இந்தியாவிடமும் ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் உணர முடியுது. இந்த முறை ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு நாம் உதவி செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த முறை இந்தியாவும் இலங்கைக்கு முழுமனதாக தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு முன்வந்திருக்குது. அதோடு இல்லை, ஒரு மிகப்பெரிய மனமாற்றமாக இந்தியாவிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மனமாற்றமாக இலங்கையுடைய எதிர்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது நண்பர்களே இலங்கையில். அந்த கட்சி 1980களில் இந்தோ ஸ்ரீலங்கன் அக்காடை கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இருந்தே, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இந்தியாவுக்கு பயங்கரமான எதிரியாக செயல்பட்டு வந்த அரசியல் கட்சி இது. அந்த அரசியல் கட்சி கூட இப்பொழுது மனம் மாறி இருக்குது. தங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்போ தங்களை ஆதரித்தது, தங்கள் நாட்டை காப்பாற்றியது இந்தியா தான். அப்போ இந்தியா தான் எங்களுடைய உண்மையான நண்பன். அன்றைக்கு நாம் கஷ்டப்பட்ட போது சீனா நிற்கலை, இந்தியா தான் நின்னுது. அதனால் இந்தியாவை நாங்கள் உண்மையான நண்பனாக நாடுகிறோம் அப்படின்னு அந்த கட்சி தலைவர்கள் சொல்கிற அளவுக்கு அந்த நாட்டில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. அந்த கட்சிக்கு ஜனதா விமுக்தி பெருமுனா கட்சி தலைவர்களுக்கு இந்தியா வருவதற்கு இந்திய அரசாங்கம், இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் அரசு முறை அழைப்பொன்ன விடுத்திருந்தாங்க நண்பர்களே. அதை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் 5 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் இந்தியா சேர்ந்திருக்கிறாங்க. இந்தியா வந்ததோடு இல்லாமல் நேரடியாக அவங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவாலை சந்திச்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பல முக்கியமான தலைவர்களையும் அதிகாரிகளையும் இந்த குழுவினர் சந்திக்கிறாங்க. சார், இதில் என்னங்க சார் இருக்குது, இலங்கையை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி இந்தியாவுக்கு வரதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த கட்சி இருக்குது இல்லையா, அந்த ஜனதா விமுக்தி பெருமுனா கட்சி இந்தியாவில் எப்போதுமே தேவர் நாட் வெல்கம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இலங்கையில் இந்தியாவுக்கு எதிராக கொடிபிடித்த மிக முக்கியமான கட்சி இதுதான். இந்த கட்சி இந்தியாவை எதிரியாகவே பாவிச்சது. இந்திய அரசாங்கமும் இந்த கட்சியை, ஜனதா விமுக்தி பெருமுனாவை, இந்தியாவுடைய எதிரியாகவே பாவிச்சு வந்தது. இப்பொழுது இலங்கையில் விரைவில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் அடுத்ததாக யார் வருவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனதா விமுக்தி பெருமுனாவுடைய தலைவரான அனுரகுமார திசநாயக்கா அப்படிங்கிறவர் தான் அடுத்த அதிபராக வரக்கூடும் அப்படின்னு அங்கே இருக்குது வருகிற கணிப்புகள் சொல்லுது. இப்பொழுதே அவருக்கு 50% மேற்பட்ட மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சமீபத்திய சர்வே ஒன்று சொல்லியிருக்கு. அதனால் இலங்கையை அடுத்து ஆளப்போகிற கட்சியாக ஜனதா விமுக்தி பெருமுனா இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி அடுத்து இலங்கையை ஆளப்போகிற ஒரு கட்சி, இதற்கு முன்பு இந்தியாவுக்கு பயங்கரமான எதிரியாக திகழ்ந்த அந்த ஜனதா விமுக்தி பெருமுனா இப்பொழுது பெரும் மனமாற்றம் கொண்டிருக்குது. அப்படிங்கிறதோட இல்லாமல் அது இந்தியாவை ஆதரிக்க தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டைமில் தான் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு இந்தியா வருவதற்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுத்தது. அவங்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியா வந்திருக்கிறாங்க. இந்தியாவோடு, இந்திய முக்கிய தலைவர்களோடு பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இவங்க நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்பொழுது அங்கே அதிபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பெரிய பாப்புலாரிட்டிலாம் இல்லை நண்பர்களே. நடந்த சர்வேல அவருக்கு 5% குறைவான மக்கள் ஆதரவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் அடுத்தது ஜனாதிபதியாக போகிறதில்லை. இந்த திசநாயக்கா தான் ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவுடைய மனமாற்றம் பெரிய அளவில் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதற்கு உதாரணமாக இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு இந்தியா பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணப்போ, மாலத்தீவுக்கு நாம் வழங்குகிற வருஷம் வழங்குகிற ஃபண்டில், எய்டில் 22% குறைத்து விட்டோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே சமயத்தில் இலங்கைக்கு நாம் வருடம் கொடுக்குற ஃபண்டிங் இருக்குது இல்லையா, அதை அதிகப்படுத்தி இருக்கிறோம்.
அப்படிங்கிறதை நம்ம கவனிக்கணும். அதோடு இல்லாமல் இலங்கைக்கு பல வழிகளில் இந்தியா உதவுவதற்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்குது. இதில் மிக முக்கியமானதாக சாகர்மாலா திட்டத்தை சொல்லணும் நண்பர்களே. அதில் மிக முக்கியமாக நம்ம என்னத்தை சொல்லணும்னா, சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இருக்குது இல்லையா, அங்கிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டலாம், கடலின் மீது பாலம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருக்குது. போன பீரியட்லேயே எடுத்த திட்டம் அது. தமிழ்நாட்டில் தான் இப்போ எங்கேயுமே ரோடு போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டம் நின்று போச்சு. இப்பொழுது மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இப்போ சேலம் டு சென்னை 6 வழிச்சாலையெல்லாம் அடித்து நவுத்தி போடுவோம்லாம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதே போல் இங்கேயும் நடத்துவாங்க. இங்கே அடித்து நவுத்துறது ஒன்றும் இல்லை, ஏன்னா நடுவில் கடல் தானே இருக்குது. சந்தோஷமாக நாமளும் எல்லாருமே ஏற்றுக்க போகிறோம். அந்த பாலத்தை விரைவில் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் செயல்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி செயல்படுத்தினாங்கன்னு வைங்க, இப்போ நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போகிறோம், தனுஷ்கோடி போகிறோம், அப்படியே ஒரு அழுத்தணும்னா கையில் பாஸ்போர்ட்டையும் தூக்கிட்டு போனோம்னா நேராக இலங்கை போய் நல்லூர் போய் அங்கே சாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இப்படி ஒரு பாலம் ஏற்பட்டால் அது இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதிகளுக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார பூஸ்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் நண்பர்களே. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் உணர்ந்து இலங்கையும் இப்பொழுது மனம் மாறி, இலங்கையுடைய சிங்களவர்களும் மனம் மாறி இப்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தா இலங்கையுடைய முன்னாள் மாஸ்டர், முன்னாள் அதிபதி சீனாவால் சும்மா இருக்க முடியுமா? சீனா பயங்கரமாக வயிறு எரியுதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. என்ன முழுசாக போய் இந்தியாவிடையே சரண்டர் ஆகிட்டிங்களா, என்கிட்ட வரமாட்டீங்களா, வச்சுக்கிறேன் உங்களையே அப்படின்னு பயங்கரமாக இலங்கையை வச்சு செய்துன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நேரடியாக இலங்கையின் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாலுமே இலங்கைக்கு கொடுத்து கொண்டிருந்த பல சலுகைகளை சீனா நிறுத்திடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீனா கட்டின ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, நம்ம ராஜபக்சே ஊரில் அந்த $1 பில்லியன் மேலே போட்டு கட்டினாங்களே அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டும் சும்மா தான் கிடக்குது நண்பர்களே. அந்த ஏர்போர்ட்டை கூட இந்தியாவிடம் ஒப்படைத்து விடலாம் அப்படின்னு இலங்கை கன்சிடர் பண்ணுவதாக சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம்தான். இதே போல் மாலத்தீவும் மனம் மாற வேணும் அப்படிங்கிறது நம்முடைய அவாவாக இருக்குது. அங்கே கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த முகமது முய்சுவை மக்கள் தூக்கி எறிவாங்க அப்படிங்கிறது அங்கே களத்திலிருந்து வருகிற செய்திகள் நமக்கு சொல்லுது. விரைவில் அங்கேயும் மாலத்தீவுலையும் தேர்தல் நடக்க போகுது. இந்த முகமது மொய்சு மண்ணை கவ போறாரு. அதுக்கு பிறகு மனுஷன் அடங்குவாரு. அதுக்கு முன்னாடியே அவரை தூக்கி எஞ்சாலும் எஞ்சிருவாங்க. ஏன்னா இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனால வெளியுறவு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்குது நண்பர்களே. பாரத பிரதமருடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக இலங்கையுடைய மனமாற்றம், அது உண்மையாக இருந்தால் லாங் டேர்மில் தான் அது தெரியும், உடனே நமக்கு தெரியாது. ஏன்னா இலங்கை ஒரு மிகப்பெரிய குள்ளநரி. அது உண்மையாக இருந்தால் இலங்கையுடைய மனமாற்றம் தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.